நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷினோபி பாட்காஸ்ட். நான் உங்கள் சாஸ்கே உச்சியா மற்றும் நண்பர்கள் இணைந்து வழங்குவோர் புலிமார்க் கரும்பு சக்கை காண்டம். ஷினோபி பாட்காஸ்ட் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிஜி யூகா. அகைன் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா எபிசோடுக்கு உங்களை வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபஸ்ட்டு 2 எபிசோடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாருக்கும் மிக மிக ரொம்ப நன்றி. மற்ற எபிசோடு மாதிரி இல்லாமல் இது ஒரு 1/2 hour எபிசோடாக இது இருக்காது. இது வந்து ஒரு 1 hour எபிசோட். டீம் லீடர் சாசுகேவுமே சொன்னார், அடுத்த எபிசோட் 1 hour போடுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப நானும் ஓகே சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் நம்ம கேட்குற லெசன்ஸ் நிறைய பேர் கூட 1 hour போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த எபிசோட் 1 hour போட போகிறேன். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் அதுக்கு முன்னாடி எபிசோடில் என்ன பேசணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறோம். இந்தியாவோட நிலைமை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால இங்கிலாந்தோட பிரதமர் அட்லி மவுண்ட் பேட்டனை புதிய வைஸ்ராய் நியமிக்கிறாரு. வைஸ்ராயாக நியமித்ததுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் இந்தியாவுக்கு வந்தது வர்றாரு. அதுக்கு முன்னாடி இருந்த வேவல் இந்தியாவரவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் மேட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவில் எப்போ பார்த்தாலும் நிறைய கலவரங்கள், பிரச்சனைகள், அடிச்சுக்கிறாங்க, நிறைய பேர் இறக்குறாங்க, இந்து முஸ்லீம் கலவரம் ஆவுனா வந்துடுது அப்படின்னு நிறையா பார்க்குறாரு. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா காந்திகிட்ட பேசுகிறது தான் ஒரே வழி அப்படின்னு காந்தியை பார்க்க போகிறாரு. அவர் இந்தியாவை எந்த ஒரு காரணத்தை கொண்டு பிரிச்சிடாதீங்க, இந்தியாவை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே ரத்த கலவரமே வெடிக்கும், இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரத்துவமாக வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையை தவிர காங்கிரஸ் இந்தியா வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை கிடையாது, யாரோட ஆசையுமே கிடையாது. அதனால் முழு இந்தியாவுமே ஜின்னாகிட்ட கொடுத்தருனா கூட நீ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு காந்தி. இதை ஜின்னாகிட்ட சொல்கிறப்ப ஜின்னாவும் ஓகே சொல்லிட்டாரு. முழு இந்தியாவும் எனக்கு தரதுன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட்டு பட்டேலும் நேரும் அதுக்கு ஒத்துக்க கிடையாது. பாகிஸ்தான் வேணால் பிரிச்சுட்டு போகிறோன்னா இங்கே போகட்டும், ஆனால் முழு இந்தியாவும் ஜின்னாகிட்ட கொடுக்கறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, காந்தி சொல்கிறதுல நான் மறுப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் திரும்ப மவுண்ட் பேட்டன் ஜின்னாவை பார்க்க போய் பேசுகிறாரு. ஏன் நீங்கள் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க, பாகிஸ்தான் வேணும் ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க, முழு இந்தியாவே இருக்கட்டுமே, பிரிக்க வேணாமே அப்படின்னு சொல்கிறப்ப, நீங்கள் பெருமையாக சொல்கிற மாதிரி இந்தியா ஒன்றும் பெரிய நாடோ ஒன்றுபட்ட நாடோ கிடையாது, அதை நீங்கள் தான் ஒன்றுபடுத்தி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் வரதுக்கு முன்னாடி துண்டு தொண்டாக சதறி தான் கிடச்சி இந்த நாடு, தனித்தனி நாடாக நிறையா இருந்துச்சு, நீங்கள் தான் எல்லா நாட்டையும் இணைச்சி இந்தியான்னு பேர்லாம் வச்சு இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க, இல்லை சீக்கிரம் சேர்ந்துருவாங்க பிரித்து கொடுத்தாலும் அப்படின்னு சொல்கிறப்ப, சேர்றதுன்னு அப்புறமா சேர்ந்துக்கிட்டோம், இப்போதைக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க, சேர்றதுன்னு அப்புறமா சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜின்னா வந்து ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்குன்னு கேட்குறாரு. சாரி, மவுண்ட் பேட்டன் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறீங்க, காந்தி தான் சொல்கிறாருல்ல மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாருல்ல அப்படின்னு சொல்கிறப்ப, யார் காந்தி தான் சொன்னாரா, நான் ஒரு சனாதன பிராமணன் அப்படிங்கிறாரு, 4 வர்ண கவர்பாடை தூக்கி பிடிக்கிறாரு, ராட்டை சுற்றி சொல்கிறாரு, மக்களுக்கு தேவையான எல்லாமே பகவத்கீதையில் இருக்குங்கிறாரு, மாட்டை சாமியை கும்பிட சொல்கிறாரு, மாடு கறி சாப்பிட்றது கெட்டது அப்படிங்கிறாரு, மக்களுக்கு தேவையான எல்லாமே பகவத்கீதையில் இருக்குங்கிறாரு, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற ட்ரெஸ் வரலையும் எதுவுமே இந்துக்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, அதனால் நீங்கள் பிரித்து கொடுத்துட்டு போயிருங்க, பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அடிச்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம், என்னனாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம், அது உங்கள் பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. இப்போ கொஞ்சம் ஜின்னா பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். கிட்டத்தட்ட மவுண்ட் பேட்டன் டெல்லிக்கு வர்றதுக்கு முன்னாடி 9 மாதத்துக்கு முன்னாடி ஜின்னாவை வந்து ஒரு டாக்டரை பார்க்குறாரு. டாக்டரை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் ரொம்ப சிகரெட்டு புகையெல்லாம் பிடிக்கிறதுனால உன்னோட 2 நுரையீரலும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, நுரையீரலில் ஓட்டெல்லாம் விழுந்துருச்சு, கிட்டத்தட்ட சிதில்கள் எல்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு, ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, உன்னை சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களால் மேக்ஸிமம் இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ தான் உங்களால் உயிரோடு இருக்க முடியும், நீங்கள் சிகரெட் பிடிக்கிறத விட்டாலுமே சரி மேக்ஸிமம் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கலாமே தவிர இதுக்கு மேலே உங்களால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ஜின்னா ரொம்ப அதிர்ச்சியெல்லாம் அடையல. அப்படியா, சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பயப்படுத்த போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு அசால்ட்டாக இருந்தவர் தான் ஜின்னா. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மவுண்ட் பேட்டன் சொல்கிறதா பேசிக்கிறாங்க, அது உண்மைன்னு எனக்கு தெரியல, மேபி சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஜின்னா 2 வருஷத்துலேயும் 3 வருஷத்துலேயும் இறந்துருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துருக்க மாட்டேன், எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி இந்தியாவோட இருக்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மைன்னு எனக்கு தெரியல, மேபி உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். காந்தியை போலவே பார்த்தீங்கன்னா ஜின்னாவை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் போய் சட்டப்படிப்பு படித்தவர், காந்தியை மாதிரியே ஆரம்ப காலத்தில் இந்த
இங்கிலாந்து மோகத்துல வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல ரொம்ப மூழ்கி போய் இருந்தாரு. காந்தி பாதியிலே விட்டுட்டாலுமே ஜின்னாவால் தன்னோட கடைசி காலகட்டம் வரலையும் அதை விடவே முடியல. அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, வெஸ்டர்ன் கலாச்சாரம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம் மதம் சொன்ன எல்லாத்தையும் அவர் கடைபிடிக்கவே கிடையாது. முஸ்லீம் மதத்துல இருக்க மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மீறி தான் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு தவிர, அவர் அதிகமா சாமி கும்பிட மாட்டாரு. அதிகமா முஸ்லீம் மதம் சொன்ன எதையுமே கடைபிடிக்க மாட்டாரு. அவர் வந்து முஸ்லீம் மதம் பார்த்தீங்கன்னா, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஹராம் சொல்லும். ஆனா அவர் பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, எல்லாமே பண்ணுவாரு. இஸ்லாம் மதம் சொன்ன வாழ்க்கைய அவர் வாழவே கிடையாது. இஸ்லாம் மதம் சொன்ன கட்டுப்பாட்டெல்லாம் மீறி தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இஸ்லாம் மதம் ரொம்ப கட்டுப்படுத்துது மக்கள. ரொம்ப அடிமை மாரி நடத்த ட்ரை பண்ணுது. ஆனா பிரிட்டிஷ் அப்படி நடத்த கிடையாது. பிரிட்டிஷோட கலாச்சாரமோ, வெஸ்டர்ன் கலாச்சாரமோ அப்படி கிடையாது. மக்கள சுதந்திரமா வாழ வருது. நல்லபடியா வாழ வருது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க விடாம பண்ணுது. அப்படின்னு சொல்லி அந்த கலாச்சாரத்த தான் அவர் விரும்பினாரே தவிர, முஸ்லீம் கலாச்சாரத்தையோ, முஸ்லீம் பழக்கவழக்கங்களையோ அவர் விரும்பவே கிடையாது. அவருக்கு தேவை முஸ்லீம் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறத தவிர, முஸ்லீமோட கலாச்சாரத்துல அவர் ரொம்ப ஈடுபாடுலாம் அவர் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம 19 வயசுல சட்டத்த முடிச்சுட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல தாதாபாய் நௌரோஜி உள்ள நுழையணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்தியாவுக்கான பார்லிமெண்ட் பிரிட்டிஷ்ல தான் இருந்தது தவிர இந்தியாவில கிடையாது. இந்தியருக்கான ஏதாவது கோரிக்கைகள் நிறைவேற்றணும் அப்படின்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்குன்னு ஒரு ஒதுக்கி இருப்பாங்க. அங்க அப்பதான் நமக்கு சொல்லணுமே தவிர இந்தியாவில கிடையாது அப்ப. அதனால தாதாபாய் நௌரோஜி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் உள்ள நுழைவதற்காக போராடிட்டு இருந்தப்ப ஜின்னா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸு கூட படிக்கிறவங்கலாம் சேர்த்துக்கிட்டு இந்திய மக்களுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல இடம் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப போராட்டம்லாம் நடத்தினாரு. அதுக்கப்புறமா 1896ல பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வராரு. இந்தியா வந்த உடனேவே இந்து மக்கள் எல்லாரும் ஜாயின் பண்ற மாரி, இவரும் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணாரு. ஆனா இவரு ஒரு முஸ்லீம். ஆனா இவரு என்ன நெனச்சாருன்னா, எல்லாருக்குமான கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா எல்லாருமே அப்படித்தானே ஃபர்ஸ்ட் நெனச்சாங்க. வெளிய பரப்பப்பட்டது அப்படிதானே ஃபர்ஸ்ட்டு. போக போக தானே காங்கிரஸோட உண்மையான முகம் தெரிய ஆரம்பிச்சது. அதனால இவரும் காங்கிரஸ் கட்சியில சேர ஆரம்பிச்சாரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சமா காங்கிரஸ் எதுக்காக ஆரம்பிச்சது உங்களுக்கே தெரியும்ல. மனுக்கள் எழுதி போடுவாங்க. ஜின்னாவுமே பிரிட்டிஷோட ஆட்சி விரும்பினாரு. ஏன்னா, பிரிட்டிஷ் வந்ததுனால தான் ஓரளவுக்காவது நாடு முன்னேறி இருக்கு. அப்படின்னு அவருமே நெனச்சாரு. அந்த காரணத்தினால பிரிட்டிஷ்ல இருக்க சில அதிகாரிகள் முரட்டுத்தனமா, மூர்க்கத்தனமா இந்தியர்கள கொடுமைப்படுத்தினாலும், பிரிட்டிஷ்னால தான் ஓரளவுக்காவது இந்தியா முன்னேறி இருக்கு. அப்படின்னு நெனச்சதுனால, காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துக்கிட்டு தன்னால இயன்ற உதவி செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா போக போக உங்களுக்கே தெரியும் மாற்றம் நிறைய ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு. அவரு முஸ்லிம்களுக்கான சில இயக்கங்கள் ஆரம்பிச்சிருந்தாலும், அதுல எதுலயுமே சேரல. இன்னும் சொல்லப்போனா 1906ல டிசம்பர் 30ஆம் தேதி தான் முஸ்லீம் லீக்கே ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட அவர் போய் முஸ்லீம்ஸ்ல ஜாயின் பண்ணவே இல்ல. இன்னும் சொல்லப்போனா முஸ்லீம் லீக்க அவர் கடுமையா எதிர்த்தாருன்னே சொல்லலாம் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல. இதுக்கு இந்துக்களுக்கு ஒரு இயக்கம், முஸ்லீம்களுக்கு ஒரு இயக்கம். காங்கிரஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமான இயக்கம் தான் அப்படின்னு ஜின்னாவுமே ஸ்டார்ட்டிங்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாரு. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, காங்கிரஸ்ல எப்படிலாம் மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னு கால மாற்றத்துல. அந்த காரணத்தெல்லாம் அவரு உன்னிப்பா கவனிச்சுட்டே இருந்தாரு. இருந்தாலும் அவர் ஆனா 1913 வரலயுமே போய் முஸ்லீம் லீக்ல ஜாயின் பண்ணவே கிடையாது. 1913ல தான் முஸ்லீம் லீக்ல போய் ஜாயின் பண்றாரு. அப்ப காங்கிரஸ்ல இருந்து வெளிய வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளிய வரவே கிடையாது. அவர் காங்கிரஸ்லயும் இருந்தாரு, முஸ்லீம் லீக்லயும் சைமல்டேனியஸ்லா ஒரே நேரத்துல 2 கட்சியிலுமே இருந்தாரு. 1913ல தான் போய் முஸ்லீம் லீக்ல ஜாயின் பண்றாரு. என்ன சொல்லப்போனா, முஸ்லீம் லீக்குமே காங்கிரஸ் மாரியே தான் ஃபர்ஸ்ட் செயல்பட்டாங்க. அவங்க டிசம்பர் 28ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இவங்க டிசம்பர் 30ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம் லீக்கோட தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ. அதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகா கான். காங்கிரஸ் மாதிரியே தான் இவிங்களும் அன்புள்ள ஐயா அப்படின்னு ஆரம்பிச்சு, அன்புள்ள உங்கள் சேவகன் அப்படின்னு தான் முடிப்பாங்க. கிட்டத்தட்ட இந்துக்களுக்கு காங்கிரஸ், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் அப்படிதான் இருந்துச்சு. 1916ல காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ ஒப்பந்தம். மக்களோட ஒற்றுமைக்காகவும், மக்களோட போராட்டத்த மையமா வச்சும் நம்ம எல்லாரும் இணைந்தே செயல்படுவோம் இனிமேலும். அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணமா யார் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜின்னா தான். ஏன்னா அந்த டைம்ல அவர் தான் கட்சியோட தலைவராவும் இருந்தாரு. அவரு தான் 2 கட்சி இணைஞ்சு செயல்பட்டா மக்களுக்கு நிறைய தீர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிறனால 2 கட்சியும் ஒண்ணா இணைச்சு, அவரு மூலமா கட்சி நல்லா 2 கட்சியுமே சிறப்பா வளர்ச்சியடைய ஆரம்பிச்சது. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம காந்தி உள்ள வந்தாரு. காந்திஜி உள்ள வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருந்துச்சு. காந்தியோட அலைங்கிறது ரொம்ப சீக்கிரமா பரவ ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் இருந்த காங்கிரஸ் கட்சியில 2ஆ பிரிக்க ஆரம்பிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி இருந்த சுதந்திர போராட்ட வரலாறு, அதுக்கப்புறம் இருக்க சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்னு 2ஆ பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு காந்தியோட எழுச்சி அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருந்துச்சு. காங்கிரஸோட எழுச்சியும், காந்தியோட எழுச்சியும். ஜின்னா பார்த்தீங்கன்னா, உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. என்ன மத்தவங்களோட இது டிஃபரெண்டா இருக்காரே! அப்படின்னு நல்லா உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சாரு. ராட்டைய சொல்லட்ட சொல்றாரு. அந்நிய ஆடைகளெல்லாம் உடுத்தாதீங்க. அதெல்லாம் தீயில போட்டு எரியுங்க. நம்ம ஆடைய பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. தீவிரமா இந்து மதத்துக்கு பிரச்சாரம் பண்றாரு. நான் ஒரு சனாதன தர்மத்த ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. மனு தர்மத்த ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ராமராஜ்யம் வேணும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சரியில்லையே! இதெல்லாம் இந்த மதத்த தூக்கி பிடிக்கிற மாரியே இருக்கே! இவர பாத்தா சும்மா இந்துக்கள் மட்டும் தான் அங்க இருக்கன்னு நெனச்சிட்டு இருக்காரா? அப்படின்னு நோக்கத்துல 1920ல பார்த்தீங்கன்னா, கட்சியிலேருந்து வெளிய வந்துர்றாரு. கிட்டத்தட்ட எப்ப 96ல ஜாயின் பண்ணவரு, 1920 வரலயுமே ஈவன் முஸ்லீம் லீக்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் கூட காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. முஸ்லீம் லீக்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அவரு காங்கிரஸ் கட்சிக்கு தான் முழு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாரு. முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி இயக்கம் வேணாம் அப்படின்னு ஜின்னாவுமே ஸ்டார்ட்டிங்ல சொல்லிட்டு இருந்த ஒருத்தர் தான். காந்தி காங்கிரஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் மக்கள் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. காங்கிரஸ்லயும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பிடிக்காம தான் ஜின்னா 1920ல வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியேறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மக்களுக்கான சின்ன சின்ன கோரிக்கைகள்லாம் அவர் முன்னெடுக்கிறாரு முஸ்லீம் லீக் மூலமா. 1929ல மார்ச் 28ல ஒரு முஸ்லீம்களுக்குன்னு ஒரு 14 அம்சிய கோரிக்கைய எடுத்துட்டு காங்கிரஸ்ட்ட குடுக்குறாரு. இதெல்லாம் எங்களுக்கு நிறைவேத்தி குடுக்கணும். ஏன்னா, காங்கிரஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாங்க ஆங்கிலேயர்கள் எப்போதுமே. முஸ்லீம் லீக்க ஒரு 2ஆம் தர கட்சியா தான் எப்பவுமே பார்த்தாங்க. அதனால காங்கிரஸ்ட்ட போய் ஒப்படைச்சாங்க. இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு குடுங்க. அப்படின்னு குடுக்குறப்ப காங்கிரஸ் கட்சியில நிராகரிச்சுட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தர முடியாது. நீங்க என்ன முஸ்லீம்களுக்கு தனியா ஒரு லிஸ்ட் எடுத்து வரீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டு லிஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சனால ரொம்ப கோவமாயிட்டாரு ஜின்னா. என்ன இதெல்லாம் ஒரு அடிப்படை தேவைகள், சின்ன சின்ன தேவைகள். இதக்கூட காங்கிரஸ் பூர்த்தி பண்ணாதா? அது எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தானே நாங்க எல்லாம் முன்னெடுக்கிறோம். அதக்கூட காங்கிரஸ்க்கு என்ன செய்ய வலிக்குது? அப்படின்னு மனசுல ரொம்ப நொந்துக்கிட்டு கோவமா இருந்தாரு. முஸ்லிம்களுக்கு மேல கொஞ்சம் கூட காங்கிரஸ் அக்கறையே இல்லையா? இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு ரகுபதி ராகவ ராஜாராம், ஈஸ்வர் அல்லா தேராராம் இதெல்லாம் மட்டும் பாடுனா எல்லாம் நடந்துருமா? அப்படின்னு ரொம்ப கோவமாயிட்டாரு. சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு, முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர்ல நடந்துச்சு இல்லையா? அதுல போய் கலந்துக்கிட்டு நம்மளோட கோரிக்கைகள முன்வைக்கலாம். கண்டிப்பா நிறைவேத்துங்க அப்படின்னு இது பண்றாங்க. ஆனா அந்த முதல் வட்டமேசை மாநாட்டுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பா யாருமே வர கிடையாது. ஹிந்து மகாசபை இருக்குல்ல, அது சார்பா மூஞ்சி வந்திருக்கிறாரு. முஸ்லிம்களோட சார்பா முகமது அலி, ஆகா கான், ஜின்னா இந்த 3 பேர் வந்திருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் சார்பா நம்ம அம்பேத்கர் வந்திருந்தாரு. இதுல அம்பேத்கரும் ஜின்னாவும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தனி தொகுதி கொடுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனி தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு வந்திருந்தாங்க அம்பேத்கரும் ஜின்னாவும். அதுக்கு முன்னாடி 1920ல அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினாரு பார்த்தீங்களா? அவரு சொன்ன வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட்டு காந்தியோட போராட்ட முறை தவறானது. இதனால எதிர்காலத்துல பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொன்னாரு. 2வதா காந்திய நம்புறவங்க கண்டிப்பா ஏமாந்து தான் போவாங்க அப்படின்னு சொன்னாரு. 3வது காந்தியோட அணுகுமுறையால இந்து முஸ்லிம்களுக்கு இடையில நிரந்தர பகையும், பிரச்சனைகளும், கலவரம் தான் உருவாகுமே தவிர, இந்து மக்கள் ஒன்றுபட்டு இருக்க போறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியிருக்காரு. இப்ப 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு வருவோம். 2வது வட்டமேசை மாநாடு அதுக்கு அடுத்த வருஷம் 1931ல நடக்குது. அதுல காந்தி வந்திருந்தாரு. முதல் அடியே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் தான். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்த மக்களுக்கும் எதுக்கு நீங்க தனி தொகுதி கேட்குறீங்க? அவங்க என்ன வேற இடத்த சேர்ந்தவங்களா? இல்ல வேற மதத்த சார்ந்தவங்களா? எல்லாரும் ஒரே இனம் தான். ஒரே இந்தியர்கள் தான். அவங்களுக்கெல்லாம் தனி தொகுதி தர முடியாது. இப்படி தனி தொகுதி வேணும், தனி தொகுதி வேணும் அப்படின்ட்டு நீங்க பிரிஞ்சு போக பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது முஸ்லிம்களுக்கும், இந்துக்களுக்கும் சகோதரர்கள். நீங்க தனி தொகுதி கேட்டு 2 பேத்தையும் பிரிக்க பார்க்குறீங்க. ஆல்ரெடி முஸ்லிம்களுக்கும், இந்துக்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. இப்படி தனி தொகுதி கேட்டுலாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா, இது பெரிய பிரச்சனையா வரும். தனி தொகுதிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கு ரொம்ப தூக்கி பிடிக்கிறீங்க? இப்ப முஸ்லீம் லீக்க. நீங்களும் ஒரு காலகட்டத்தில காங்கிரஸா தானே இருந்தீங்க. காங்கிரஸ்க்காக தானே போராடிட்டு இருந்தீங்க. காங்கிரஸ் வந்து எல்லாருக்குமான கட்சி தானே தவிர, இந்துக்களுக்கான கட்சி கிடையாது. இந்துக்களுக்கான கட்சி கிடையாது. இந்துக்கள், முஸ்லிம்கள் இங்க இருக்க எல்லா மக்களுக்குமான கட்சி தான் காங்கிரஸ். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுறாரு. இந்த 2 வட்டமேசை மாநாட்டிலுமே ஜின்னாவால எதுலயுமே சாதிக்க முடியல. அவரால கட்சியிலேருந்து எதையும் சாதிக்க முடியல. வட்டமேசை மாநாட்டுக்கு போய் எதுவுமே சாதிக்க முடியல. ஜின்னாவுக்கு காங்கிரஸ் மேல, முஸ்லீம் லீக் மேல 2 பேத்து மேலயுமே கோவம். ஏன்னா,
நான் மட்டும்தான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். நான் மட்டுமா முழு மூச்சுமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு இருக்கேனே தவிர, நீங்க வந்து அதாவது முஸ்லீம்ல இருக்க மத்த கட்சி தலைவர்களா பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் எதுவுமே போராடுற மாரி தெரியல. நான் மட்டும் தான் எல்லாத்தையும் முன்னின்று நடத்திட்டு இருக்கேன். கொஞ்சமாவது நீங்க எஃபோர்ட் போடணும். எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டா நான் ஒரு ஆளா நிறைவேத்த முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் போறேன். நான் முஸ்லீம் லீக்லேருந்து வெளியேறுறேன். நான் இந்த இந்தியாவே எனக்கு வேணாம். இந்தியாவும் எனக்கு வேணாம். எந்த நாடும் எனக்கு வேணாம். நான் பிரிட்டிஷ்க்கே போறேன். பிரிட்டனுக்கே போய் திரும்ப நான் வழக்கறிஞர் தொழிலை எடுத்து நடத்துறேன். அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்னால இதுக்கு மேல முஸ்லீம்கள காப்பாத்த முடியும்னு நம்பிக்கை சுத்தமா இல்ல. கொஞ்சமாவது எனக்குன்னு யாராவது உதவி செஞ்சா மட்டும் தான் என்னால காப்பாத்த முடியும். நானே எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு முஸ்லீம் லீக்ல இருந்து வெளியேறாரு. லண்டன்ல போயிட்டு திரும்ப தன்னோட வக்கீல் தொழிலே தொடர ஆரம்பிச்சிட்டாரு. அங்க வந்து ஆகா கானும், முகமது இக்பாலும் வந்து ரொம்ப கெஞ்சி ரெக்வெஸ்ட் பண்ணி, நீங்க திரும்ப இந்தியாவுக்கு வாங்க. உங்களால தான் தனி நாடு வாங்க முடியும். முஸ்லிம்கள் பாதுகாப்பா நிலைநிறுத்த முடியும். காந்தியையும், காங்கிரஸையும் சமாளிக்க முடியும். நீங்க இல்லாதனால முஸ்லீம் லீக்க யாராலயுமே காப்பாத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிரும் போல. முஸ்லீம் லீக் ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கு. நீங்க வாங்க. நீங்க வந்து எந்த உதவி கேட்டாலும் நாங்க செஞ்சு தர்றோம். உங்களுக்கு எல்லாமே நாங்க செஞ்சு தர்றோம். தயவு செஞ்சு நீங்க முஸ்லீம் லீக்ல இந்தியாவுக்கு வாங்க. முஸ்லீம் லீக்கோட தலைவரா திரும்ப பதவி ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால 1934ல திரும்ப இந்தியா வர்றாரு. இந்தியா வந்து முஸ்லீம் லீக்கோட தலைவரா திரும்ப பதவி ஏத்துக்கிறாரு. அப்ப சொல்லும்போது, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்து போணும். எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பதவி ஏத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 1935ல பிரிட்டன் ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. அதாவது பிரிட்டிஷோட ஆட்சியில இந்தியர்களுக்கும் ஒரு பங்கு தரப்போறோம். ஆனா, ஓரளவு தான் பங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 1937ல தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தேர்தல்ல மொத்தமா 1585 இடத்துல காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 711 இடம் ஜெயிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட. இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா, முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல கூட முஸ்லீம் லீக்கால ஜெயிக்க முடியல. காங்கிரஸ்ல தான் நெறைய இடத்துல ஜெயிச்சிருந்தாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இந்துக்கள் அதிகமா இருந்த இடத்துல முஸ்லீம் லீக்கா ஜெயிக்க முடிஞ்சது. அத சொல்றப்ப இப்ப சில பேத்துக்கு சிரிப்பாவும் இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கணும். அந்த இடத்து எதுன்னு தெரியுமா இப்ப? ஊபி தான். உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 35 இடத்துல 25 இடத்த முஸ்லீம் லீக் கைப்பற்றியிருந்தாங்க. இப்ப நம்ம கேட்கிறப்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா முஸ்லீம் லீக் அங்க முஸ்லீம் வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்க இடம். இந்த காலகட்டத்துல சொல்ல போனோம்னா, ஊபியில தான் அதிகப்படியான எம்பிக்கள் வந்து செலக்ட் ஆவாங்க. அங்க இந்துக்கள வச்சு நெறைய இது பண்ணுவாங்க. ஆனா, அந்த காலகட்டத்துல ஊபியில தான் முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த தேர்தல் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அப்டின்னா ஜின்னா, முஸ்லீம் லீக் கம்மியா இருக்க இடத்துல கூட முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. அப்ப ஏதோ இதுல இருக்குது. நம்ம தனி நாடு கேட்டு நம்ம போனா மட்டும் தான், நம்மளால நம்மளோட அரச கைப்பற்ற முடியும். நம்மளோட ஆட்சிய கைப்பற்ற முடியுமே தவிர, நம்மளால எந்த ஒரு காலகட்டத்திலயும் ஆட்சிய நம்மளால கைப்பற்ற முடியாது. நமக்கு தேவையானத நம்மளால அடைஞ்சுக்க முடியாது அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அதோட பாகிஸ்தான் கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப கரண்ட் சிச்சுவேஷனுக்கு வருவோம். ஜூன் 3, 1947 ஏன்னா, நான் இப்ப இடையில காங்கிரஸ் பத்தி, ஜின்னா பத்திலாம் சொல்ல ஆரம்பிச்சேன்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு, இப்ப அகைன் மவுண்ட் பேட்டன், ஜின்னா, நேரு அந்த இடத்துக்கு வருவோம் இப்ப. ஜூன் 3, 1947 இத ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்டின்னே சொல்லுவாங்க. ஈவினிங் 7 மணிக்கு ரேடியோல முறைப்படி அனௌன்ஸ்மென்ட் வருது. மவுண்ட் பேட்டன் விஷயத்த சுருக்கமா சொல்லிட்டாரு. நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போறோம். கூடிய சீக்கிரம் சுதந்திரம் தரப்போறோம். அப்டி சொல்லி முடிச்சுட்டாரு. அடுத்து நேரு ரொம்ப சோகமா துக்கத்தோட பேசுறாரு. வணக்கம் என் இந்திய மக்களே! இந்தியாவுக்கு சுதந்திரத்தோட சேர்ந்து பிரிவினையும் வரப்போகுது. அப்படி சொல்லிட்டு அவரும் முடிச்சுட்டாரு. அடுத்ததா ஜின்னா பேசுறாரு. ஜின்னா கரகரத்த குரல்ல தானே எப்பவும் பேசுவாரு. பேசி மக்களுக்கு என்ன பேசுறாருன்னு அதிகமா புரியல. கடைசியில பேசி முடிக்கிறப்ப, பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் அவருக்கு புரிஞ்சுது. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, ஓகே இந்தியாவ பிரிக்க போறாங்க. பாகிஸ்தான்னு ஒரு நாடு வரப்போகுது அப்படின்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் மக்களுக்கு புரிஞ்சுது. ஓஹோ! இந்தியாவ பிரிக்க போறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போறாங்க. பிரிச்சுட்டு பாகிஸ்தான் ஒரு தனி நாடு போப்போகுது. முஸ்லீம்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக போகுது அப்படின்ட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அஃபிஷியலா அப்பதான் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சில பேத்துக்கு தெரிஞ்சிருந்தாலும், அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் அது எதுலயுமே வர கிடையாது. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். அது என்னப்பா பாகிஸ்தான்? பாகிஸ்தான் ஏன் பேர் வந்துச்சுன்னு காரணம் தெரியுமான்னு கேட்கலாம். ஒரு காரணம் இருக்கு சொல்றேன் பாருங்க. அதான் உண்மையான காரணமே அதுதான். பாகிஸ்தான் அதுல இருக்கிற ஒவ்வொரு லெட்டரையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாகிஸ்தான்ல பியா. பின்னா பஞ்சாப். அடுத்து ஏனா ஆப்கான் ப்ராவின்ஸ் சரிங்களா? அடுத்து கேனா
காஷ்மீர் பார்த்துக்கோங்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே காஷ்மீர் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு மனசில் எழுதி வச்சிட்டானுங்க போல. காஷ்மீர்னு அப்பயே சொல்லிட்டாங்க. பீனா பஞ்சாப், ஏனா ஆப்கான் ப்ராவின்ஸ், கேனா காஷ்மீர், ஐனா என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். அடுத்து எஸ்னா சிந்து, அடுத்து டிஏஎன் இருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னா பலுசிஸ்தான். பலுசிஸ்தானில் கடைசியில் பலுசிஸ்தான் ஸ்பெல்லிங் என்ன, கடைசியில் டிஏஎன்னு முடியுமா பலுசிஸ்தானுக்கு, அதனால் அதில் டிஏஎன். இப்போ அந்த ஐயை விட்டுட்டு பஞ்சாபுக்கு பி, ஆப்கான் ப்ராவின்ஸுக்கு ஏ, காஷ்மீருக்கு கே, சிந்துக்கு எஸ், பலுசிஸ்தானில் கடைசி 3 லெட்டர் டிஏஎன். அது படித்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வரும். சரிங்களா? ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இடையில ஒரு ஐ சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ படித்து பாருங்கள், பாகிஸ்தான் வரும். அவ்வளோதான், சிம்பிளான நேம் பாகிஸ்தான். இதுதான் பாகிஸ்தான் பேரோட உண்மையான காரணம். இப்போ நான் சொன்னேன், இந்தியா பிரிக்க போகிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல. இதெல்லாம் கேட்டு மக்கள் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு பிரிக்க போகிறாங்க, என்னைக்கு சுதந்திரம் தர போகிறாங்க, புலம்பிகிட்டு இருக்க நேரத்தில் காந்தி அதோட அதிகம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இது என்னோட தோல்வி, என்னோட முழுமையான தோல்வி, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் நம்பினேன். நேருவும் பட்டேலும் என்னை கைவிட்டாங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு காங்கிரஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என் வாழ்நாள் ஃபுல்லாக எதை எதிர்த்துட்டு இருந்தனோ அது நடந்துடுச்சு. என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் இதை எப்படியாவது மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போகிறாங்க. இந்தியாவை 2ஆக பிரிக்க போகிறாங்க. பிரித்து முஸ்லீம்களுக்கு பாகிஸ்தான் ஒரு தனி நாடு தரப்போகிறாங்க அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ரஷ்யாவிலேருந்து, சீனாவிலேருந்து, ஐரோப்பாவிலேருந்து அப்படின்னு உலகம் ஃபுல்லாக இருக்க கிட்டத்தட்ட ஒரு 300க்கு அதிகமான பத்திரிகையாளர்கள் வந்துட்டாங்க இந்தியாவுக்கு. வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. எப்படின்னா, மவுண்ட் பேட்டன் எப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, கூடி சீக்கிரம் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்தியாவுக்கு சுதந்திரம் தரப்போகிறோம் முடிவு பண்ணிட்டீங்க. இந்தியாவை பிரிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. பிரிக்கிற நாட்டுக்கு என்ன பேருன்னு கூட முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் தரப்போகிறோன்னு கூட டேட் கூட முடிவு பண்ணாமல் வச்சுருப்பீங்க அப்படின்னு கேட்குறப்ப, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் முடிவு பண்ண கிடையாது. இப்போ கேட்குறப்ப நான் என்ன முடிவு பண்ணலை அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு வரவரையிலையுமே அவர் அந்த கொஸ்டின் கேட்குற வரலையுமே இந்தியாவுக்கு என்னைக்கு சுதந்திரம் தரப்போகிறோம் அப்படிங்கிற டேட்டா அவர் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் கேட்குறப்ப யார் கேட்டாலும் நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாரே தவிர, ஆனால் அவர் முடிவு பண்ண கிடையாது. அப்போ இல்லைங்க, நீங்கள் டேட்டை சொல்லுங்கள், எனக்கு டேட் நீங்கள் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக இருக்க நிறையா பத்திரிக்கையாளர் கொஸ்டின் கேட்டே இருக்கிறவும் ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு, ஐயோ என்ன இப்படி கேட்குறாங்க, அவருக்கு சரி கேட்டால் ஏதாவது சொல்லிக்கலாம், சமாளிச்சுக்கணும்னு நினச்சாரு. ஆனால் இத்தனை பேர் கேட்கவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் சந்தோஷம். ஓ இவ்வளோ சீக்கிரம் தரப்போகிறீங்களா, நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 இயராவது இருக்குன்னு எதிர்பார்த்தோம், இன்றைக்கி நான் 2 மாதத்தில் தரப்போகிறேன் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி, இப்போ ஆகஸ்ட் 15 தரதுக்கு அவர் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கோ. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 15 தான் இந்த பர்மாவோட அடர்ந்த காடு வழியாக ஜப்பானுக்கு போய் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை தோக்கடிச்ச நாள். அந்த படைக்கு அவர் தான் தளபதியாக இருந்தார், படைத்தளபதியாக இருந்தார். அதனால் அந்த நாளை என்றைக்குமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை அவர் இந்தியாவோட சுதந்திர நாளாக அறிவிச்சார். கிட்டத்தட்ட பாருங்கள், சும்மா பேச்சுக்காக கேட்ட கேள்வி கடைசியில் ஒரு இந்தியாவோட சுதந்திரத்துக்கே வழிவகுத்துருச்சு. அதுவும் எதுக்காக, அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிரிட்டிஷ் படையில் இருந்தப்ப ஜப்பானை தோக்கடிச்ச டேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த டேட்டை தான் இந்தியாவோட சுதந்திர நாளாக அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ இந்திய மக்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம். என்ன 1948 அட்லீஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சாவது தான் சுதந்திரம் தரப்பான்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்னும் 2 மாதம் சுதந்திரம் தரப்போகிறோம். அப்போ நம்ம என்ன 2 மாதத்தில் சுதந்திர மக்களா? நம்ம நாடு 2 மாதத்தில் சுதந்திர நாடு ஆக போதா? இந்த சுதந்திரத்துக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம ரத்தத்தையும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருந்தோமா? இப்போவாவது அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. அப்போ 1947 இந்தியாவோட மக்கள் தொகை 40 கோடி. அதில் இப்போ சுதந்திரம் தர போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சு. பாகிஸ்தானை பிரித்து தராங்க அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ சொத்து பிரிக்கிற மாதிரி பிரித்து தானே ஆகணும். அதனால் இந்த எல்லாருக்கும் இருக்கிற எல்லா பொருளையும் பிரிக்கிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 2 பேர்கிட்ட கொடுத்தாங்க. ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌத்ரி முகமது அலி, இன்னொருத்தர் ஹச்சம் பட்டேல். ஒருத்தர் சௌத்ரி முகமது அலி, இன்னொருத்தர் ஹச்சம் பட்டேல். அதாவது இந்துக்கள் சார்பாக ஹச்சம் பட்டேல், முஸ்லீம்கள் சார்பாக சௌத்ரி முகமது அலி. அப்போதான் 2 பேத்துக்கும் பிரச்சனை வராது. இந்துக்களும் கோச்சிக்க மாட்டாங்க, முஸ்லீம்களும் கோச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால இந்துலேருந்து ஒருத்தர், முஸ்லீம்லேருந்து ஒருத்தர் 2 பேரை கரெக்டாக போட்டாங்க.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பணத்த தான் பிரிச்சாங்க. ஏன்னா, ஒரு ஒரு நாடு பிரிஞ்ச போது அப்படின்னா, அந்த நாட்டுக்கு பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியிலருந்து பணமா, தங்கமா இருக்கிற எல்லா பணத்தையும், செல்வத்தையும் பிரிச்சாங்க. அந்தல் தலை, அசையும் சொத்து, அசையா சொத்து, உடைகள், இந்தியாவோட சொத்து மதிப்பு என்ன, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் குறிப்பெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முனமொழுங்கி போன பென்சில்ல இருந்து குப்பை தொட்டி வரைக்கும் 2ஆ பிரிக்கணும். சாரி, குப்பை தொட்டியில இருக்க குப்பைய முதற்கொண்டு 2ஆ பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குப்பை தொட்டி மட்டும் இல்ல, குப்பை தொட்டியில இருக்க குப்பைய கூட 2ஆ பிரிக்கணும். இல்லன்னா பிரச்சனை வந்துரும் அப்படிங்கிறதுனால, குப்பை தொட்டியில இருக்க குப்பைய கூட 2ஆ பிரிச்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு லிஸ்ட் வந்துச்சு. இதுல எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, வேளாண்மை துறையில இருந்து. குமாஸ்தா பயன்படுத்தின மேசை 425, பெரிய மேசை 85, சாதா நாற்காலி 850, அதிகாரி நாற்காலி 55, தொப்பி மாட்டு ஸ்டாண்ட் 50, புத்தக அலமாரி 130, இரும்பு அலமாரி 4, தட்டச்சு இயந்திரம் 120, விசிறி 120, கடிகாரம் 110, கழிவறைக்கு பயன்படுத்துகிற மக்கு 40 அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டை மவுண்ட் பேட்டன் பார்த்துட்டு, ஆஹா, ரிப்போர்ட்னா அப்படிதான் ரிப்போர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஃபீஸ்ல இருந்தும், ஒவ்வொரு அரசு அதிகாரியில இருந்தும், ஒவ்வொரு அரசு அலுவலகமும் இந்த மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா பெஸ்ட்டா இருக்கணும். அப்பனாதான் அத கரெக்ட்டா பிரிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு இந்த ரிப்போர்ட்ட ஒரு முன்னுதாரணமா எல்லாத்துக்கும் காமிச்சு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. இத பார்த்துட்டு இருந்த இந்திய மக்கள் எல்லாரும் ரொம்ப கோவமாயி எரிச்சல் அடைய ஆரம்பிச்சாங்க. என்னப்பா ஒரு மக்கு, குப்பை தொட்டி, ஏன் குப்பை தொட்டில குப்பைய கூட பங்கு கேட்குறீங்க நீங்க. இப்படி எல்லாத்தையும் பங்கு கேட்டா என்னப்பா ஆகுறது? அப்படின்னு மக்கள்லாம் கொதித்தெழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல இப்ப பிரிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல யாராவது உயர் அதிகாரி ஒரு பொறுப்புல இருப்பார்ல, அவர்ட்ட போய், "ஐயா, எல்லாத்தையும் பிரிக்கணுமா?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஆமா, இருக்கிற ஒரு இது வரக்கூடாது. எல்லாத்தையும் பிரிக்கணும். எல்லாத்தையும் எப்படியா பிரிக்கணும்?" அப்படின்னு கேட்கிறப்ப, "எல்லாத்துலயும் பாதி பாதி. 50 மேஜருக்குன்னா 25 இந்தியாவுக்கு, 25 பாகிஸ்தானுக்கு. அப்படி 50, 50 தான் எல்லாத்துக்கும் பிரிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்ட உடனே அங்க இருந்த இந்து மக்கள் எல்லாம், "அப்படியா? சரியா, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்றோம். 2 மாசத்துல எல்லா வேலையும் முடிக்க முடியாதுல்ல. நாங்களும் உங்களுக்கு உதவி பண்றோம். எங்களுக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்ச மாரி இருக்கும்." அப்படின்னு சொன்னாங்க. அத பார்த்தோனே, "பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்கீங்களே நீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சில பொறுப்பெல்லாம் ஒப்படைக்கிறாங்க. ஆனா, அவைங்க வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா, நல்லதெல்லாம் இந்தியாவுக்கும் இந்து மக்களுக்கு அமுக்கிட்டு, மிச்சத இந்த முழுங்கி போன பென்சிலு, கால் உடைஞ்ச மேஜை, ஒழுங்கா சுத்தாத ஃபேனு, இந்த மாரி மொக்க பொருளா பாகிஸ்தானுக்கு தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப 50 சேர் இருக்குன்னா, 50 சேர்ல எதெல்லாம் நல்ல சேரு? 25 சேர் இந்தியாவுக்கு வரணுமா? அந்த 25 சேர்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சேரு. அப்படி பார்த்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு, மிச்சம் ஒரு கால் உடைஞ்சது, துருப்பிடிச்சு போனது, பழசு, பெயிண்ட் அடிக்காதது, அந்த மாரி சேரெல்லாம் பாகிஸ்தானத்துல விட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்தோனே, அங்கருந்து கிட்டத்தட்ட எங்க கராச்சிலருந்து, லாகூர்லருந்து தான் கிளம்பி இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. சென்னைக்கு, மும்பைக்கு, டெல்லிக்குலாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. பஸ் ஏறி கிட்டத்தட்ட கிளம்பி வந்து, "என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வீணா போனது, உடைஞ்சு போனதெல்லாம் எங்கள்ட்ட தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க காங்கிரஸ் கத்து குடுத்துச்சா?" அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியெல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால திடீர்னு ஏதோ கலவரம் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு, அங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, திரும்ப புதுசா ஒரு லிஸ்ட் எடுப்போம். எத்தன நாற்காலி பழசு, எத்தன நாற்காலி புதுசு, எத்தன பெயிண்ட் அடிச்சது, எத்தன பெயிண்ட் அடிக்காதது. பெயிண்ட் அடிச்சது எத்தன இருக்கோ, அதுல பாதி பிரிங்க. பெயிண்ட் அடிக்காத எத்தன இருக்கா, அதுல பாதி பிரிங்க. புதுசு இத்தன இருக்கா, புதுசு 10 இருக்குன்னா, ஆளுக்கு 5, 5 அப்படி பிரிக்கணுமே தவிர, மொத்தமா இருக்குன்னு பார்த்து பிரிக்காதீங்க. அதுல எது நல்லா இருக்கு, எது ஒரு கால் போனது, எது பெயிண்ட் அடிச்சு, பெயிண்ட் அடிக்காதது, எது தேக்குல சேர் இருக்கு, அந்த மாரி எல்லாமே பார்த்து பார்த்து பிரிங்க. ஸ்டெப்பா பிரிங்க. ப்ராப்பரா இருக்கணும். எந்த ஒரு காரணத்த கொண்டு இதனால பிரச்சனை வர ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இதிலேயே பண்டமாற்று முறையில பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனா குடுத்துட்டு 20 பென்சில் வாங்குறது, ஒரு தொப்பி மாட்டுற ஸ்டாண்ட குடுத்துட்டு ஒரு கொடைய வாங்குறது, ஒரு தண்ணீர் ஜாடிக்கு பதிலா ஒரு டீ போடுற பாத்திரம் வாங்குறது, அப்படிலாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சில பேரு வேடிக்கையா லூசுத்தனமாலாம் பண்ணாங்க. எப்படின்னு வச்சுக்கங்களேன், இப்போ ஒரு இடத்துல 2 சோஃபா இருக்கு. 1 நல்லா இருக்கு, 1 கிழிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப, நல்லா இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். கிழிஞ்சு போனத நீ எடுத்துக்கன்னா, கிழிஞ்சு போனத வாங்குறவன் விடுவானா? அப்ப என்ன பண்ணானுங்கன்னா, நல்லா இருக்கிறத கிழிச்சிட்டு, இந்தா உனக்கும் கிழிஞ்ச சோஃபா, எனக்கும் கிழிஞ்ச சோஃபா. உனக்கும் கிழிஞ்ச கொடை, எனக்கும் கிழிஞ்ச கொடை. அப்படின்னு நல்லா இருக்க பொருளெல்லாம் கிழிச்சிட்டுலாம் எடுத்து குடுத்தாங்க. அந்த அளவுக்கு முட்டாள்தனமா, லூசுத்தனமாலாம் பிரிச்சிருக்கானுங்க. ஒரு இடத்துல ஒரு ஒயின் கிடங்கு இருந்துச்சு. அத எப்படி பிரிக்கிறது? ஒரே ஒரு ஒயின் கிடங்கு தானே இருக்கு. அத எப்படி பிரிக்கிறது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அங்க இருந்த முஸ்லீம் மக்கள்லாம், இல்ல, நாங்க வந்து மது அருந்த மாட்டோம். போதைப் பொருட்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்.
எங்களுக்கு மதத்துக்கும் கடவுளுக்கும் எதிரானது, அது ஒரு ஹராம். அதனால நீங்க இந்த இதை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு இதில் பங்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நாங்க ஒன்றும் சும்மா தரல. இப்ப நாங்க உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு இடத்தோட பங்கை முழுசா தரோமோ, அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்து நாங்க ஒரு இதை முழுசா எடுத்துக்குவோம். அப்ப நீங்க ஏன் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கொடுத்துறதுக்கு திரும்பி நம்ம கொடுத்தானே ஆகணும் அப்படின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் சில இந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு படி மேல போயி, இப்பவே அதான் இந்தியா, பாகிஸ்தான் பிரிக்க போறாங்கல்ல. இது இந்திய நாடு. இப்பயே நீ உங்க நாட்டுக்கு ஓடுங்க அப்டின்ட்டு, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு இந்தியாவ பிரிச்சு பாகிஸ்தான்னு தனி நாடு தர்றதுக்கு முன்னாடியே, இங்க இருந்த முஸ்லீம் மக்கள் எல்லாம் ஓட ஓட விரட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இது வந்து எங்கள் நாடு. நீங்க தான் வந்தேறீங்க. நீங்க இங்க இருக்கவே கூடாது. அந்த வெள்ளைக்காரன் யாரு பிரிக்கிறதுக்கு இந்தியாவ முதல்ல? அவங்களுக்கு யார் உரிமை குடுத்தா? வெள்ளைக்காரன் என்ன அது அவங்க அப்பா வீட்டு சொத்தான்? அவனே முதல்ல வந்தேறிதான். அவன் எப்படி இந்தியாவ பிரிக்கலாம்? அவன் எப்படி அவனுக்கு பிரிக்கிற உரிமை யார் குடுத்தது? அப்படின்னு வெள்ளைக்காரன் போற தைரியத்துல வெள்ளைக்காரங்களே திட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இப்ப இங்க இருந்து முஸ்லீம் மக்களை, இந்துக்களை விரட்டினா அது சும்மா இருப்பானுங்களா? இப்ப முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இந்துக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா? அங்க இருந்து விரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இது எங்களோட இடம். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க வீட்ல எல்லாம் கூட சாப்பிட்டுட்டு இருக்கவே தட்டு பாத்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி குச்சி எடுத்து அடிச்சு விரட்டுனாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல அதிகாரிகள்லாம் ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. ஏன்னா சில இடத்துல தண்டவாளங்கள் போட்டிருந்தாங்க, ரோடு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் இந்தியாவுல இருந்து பாகிஸ்தான் போகுது. சிலது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வருது. இதெல்லாம் எப்படி பிரிக்க முடியும்? 2ஆ உடைச்சு பேக்கவா முடியும்? அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருந்தாங்க. இன்னும் சில அதிகாரிகள், இப்ப விதவை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ ஆங்கில கவர்மெண்ட் வந்து பென்ஷன் குடுத்துட்டு இருக்கு. இனிமே அத யார் குடுப்பா? இப்ப பாகிஸ்தான் தனிநாடு பிரிச்சுட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்க இந்து விதவை பெண்களுக்கு பாகிஸ்தான் அந்த பென்ஷன் தருமா? இல்ல நாங்க தான் இந்தியா தான் குடுக்கணுமா? அப்படிலாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, இந்தியாவுல இருந்து சில ரோடு, தண்டவாளங்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போகுது. பாகிஸ்தான்ல இருக்க சில ரோடு, தண்டவாளங்கள்லாம் இந்தியா வரலே வருது. அதனால அதெல்லாம் பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, அதெல்லாம் பிரிக்க வேணாம். இந்த ரோடு, தண்டவாளங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த லைப்ரரிலாம் இருக்கு பார்த்தீங்களா? லைப்ரரில மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து அலமோத ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த புக் எனக்கு வேணும். இந்த புக் எனக்கு வேணும். அப்படின்னு இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே 50, 50 தான். சரிசமமா பிரிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல யாரும் நெறைய பேர் லைப்ரரிக்கு வரவே இல்ல. லைப்ரரிக்கு வராதனால ஃபர்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் புக் கேட்கறாங்களோ, அவங்களுக்கு இந்த புக்க ஃப்ரீயா குடுத்துருவாங்க. அப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சதுனால, இந்த புக்க நெறையா போய், ஆஹா! நம்ம போய் கேட்டாலே குடுத்துருவாங்கடா புக்கெல்லாம் அப்படின்ட்டு, போய் புக்கெல்லாம் அவைங்களே வாங்கிடட்டும். எந்த வித புக்கா இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களுக்கோ, பாகிஸ்தான் நாட்டுக்கோ எந்த புக்குமே இந்தியால இருந்து போகக்கூடாது. அப்படின்னு ஒரு நோக்கத்துல, இந்து மக்கள் எல்லாரும் போய் ஒரு தடவ ஒரு காலையில இருந்து சாயந்தரம் வரையிலும் லைன் கட்டி நின்னு எல்லா புக்கையும் அவைங்களே வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால பெரிய பிரச்சனை ஆயி, உயரதிகாரிகள்ட்ட இருந்து நோட்டீஸ்லாம் வந்து, அதுக்கப்புறம் சரிசமமா பிரிச்சு குடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு இந்த புக்கு வந்தே ஆகணும். இல்லன்னா நான் மட்டும் போகவே மாட்டேன். அப்படிலாம் பண்ணி அடம் பிடிச்செல்லாம் புக்க வாங்கிட்டு போனாங்க. இப்ப ஒரே ஒரு புக்கு தான் ஒரு புக் இருக்கு அப்படின்னா, திரும்ப முன்னாடி சொன்னேன்ல அந்த சோஃபா கதை தான். சோஃபால நான் 2 சோஃபா இருக்குன்னா, ஒரு சோஃபா நல்லா இருந்துச்சு, ஒரு சோஃபா கிழிச்சிருந்துச்சுன்னா, 2 சோஃபாவ கிழிச்சு எடுத்துட்டு போனாங்கல்ல. இப்ப ஒரு புக்கு தான் இருக்கு அப்படின்னா, இந்துக்களுக்கும் ஒண்ணு அது வேணும், முஸ்லீம்களுக்கும் அது வேணும் அப்படின்னா, 2யும் சரிசமமா கிழிச்சு பாதிக்கு பாதி புக்கெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. அந்த மாரிலாம் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இந்தியர்களுக்கு ஃபேவரட்டான 10 புக்கு, இந்தியர்களுக்கு பிடிச்ச 10 புக்கு அப்படின்னு குடுத்துட்டாங்க. அதே மாரியே பாகிஸ்தானுக்கான 10 புக்கு, பாகிஸ்தானுக்கான 10 முக்கியமான புக்கு அப்படியெல்லாம் குடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்ததா, இப்ப பணத்த பிரிச்சு குடுக்கணும்னு முடிவாயிருச்சுல்ல. இப்ப பணத்த பிரிச்சு குடுக்கறதுல, இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு. 2 மிஷினோ, 3 மிஷினோ கிடையாது பிரிக்கிறதுக்கு. மிஷின்லாம் 2ஆ பிரிச்சுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால, ஒரே ஒரு மிஷின் தானே இருக்கு. இப்ப எப்படி பாகிஸ்தானுக்கு பணத்த பிரிச்சு குடுக்கறது? பாகிஸ்தானோட பணத்த எப்படி அடிக்கிறது? அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. அப்ப ஜின்னா கிட்ட கேட்கிறப்ப, மவுண்ட் பேட்டன் ஒரு ஐடியா சொல்றாரு. அதாவது ஸ்டார்ட்டிங்ல நீங்க இந்தியாவோட பணத்த யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவோட பணத்தையும் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பணம் குடுப்போம்ல. அந்த பணத்தையே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாகிஸ்தான்லயும். அதுல பாகிஸ்தான் ஒரே ஒரு ஸ்டாம்ப் மட்டும் குத்தி குடுத்துருங்க எனக்கு அப்படின்னு மவுண்ட் பேட்டன் ஐடியா குடுக்க, அதுக்கு ஜின்னா ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு ஆனா இந்து மக்கள் என்ன சொல்ட்டாங்கன்னா, பணத்த வேணா அவங்கள்ட்ட குடுத்துடுறோம். ஸ்டாம்ப் ஒட்டுறப்ப அதெல்லாம் நாங்க ஒட்ட முடியாது. இது உங்க உங்க நாட்டுக்கான பாகிஸ்தான் நாட்டுக்கான பணம், முஸ்லீம்களுக்கான பணம். இந்துக்கள் நாங்கலாம் கை வைக்க முடியாது. நாங்க ஸ்டாம்ப் போட்டுலாம் தரமாட்டோம். பணத்த நீங்க உங்களுக்கு தேவையான பணத்த எடுத்துக்கோங்க. ஆனா ஸ்டாம்ப் போட்டு நீங்க தான் குடுத்துக்கணும். அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சில பேரு எக்ஸ்ட்ரீமா போயி, முஸ்லீம் மதவாதிகளா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவைங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, டைரக்ட்டா மகாராணிக்கே கடிதம் எழுதி, "மகாராணி அம்மா, உங்களுக்கே தெரியும். தாஜ்மஹால் வந்து
இந்தியாவோட ஒரு புனிதமான இடம் அது. தாஜ்மஹால் வந்து உலக அதிசயங்கள்லாம் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இடமா இருக்கு தாஜ்மஹால். அந்த தாஜ்மஹால் வந்து முகலாயர்கள் கட்டினது. முகலாயர்கள்னாலே முஸ்லீம்கள் தானே. முஸ்லீமோட அடையாள சின்னமா அது இருக்கு. அது இந்தியாவில் இருக்கக்கூடாது. இப்போ நீங்க பிரிச்சு கொடுக்கறத பார்த்தா இந்தியாவில் தான் அது இருக்கும் போல. அது இந்தியாவில் இருக்கக்கூடாது. எப்படியாவது அதை கையோட பேர்த்து இங்க பாகிஸ்தான் நாட்டுல வந்து வச்சிருங்க. அது இந்தியாவுல இருந்தா பாதுகாப்பா இருக்காது. இத மட்டும் எங்களுக்காக தயவு செஞ்சு செஞ்சு குடுத்துருங்க. செஞ்சு குடுத்தா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படிலாம் சொல்லி எங்களுக்கு எப்படியாவது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. தாஜ்மஹால கையோட பேத்து எடுத்து கொண்டு வந்து பாகிஸ்தான்ல வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்துட்டு இருந்த இந்து மக்கள், "ஓ! நீ இப்படி வரியா? நான் இப்ப என்ன பண்றேன் பாரு" அப்படின்ட்டு திரும்ப இவங்க அ அரசுக்கு லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அவிங்க அவிங்க என்ன கேட்குறாங்க? தாஜ்மஹால் கேட்குறாங்கல்ல, அவிங்க புனிதம்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எங்களுக்கு சிந்து நதி அப்படிங்கிறது ரொம்ப புனிதமானது. இந்தியாவோட அடையாளமே, ஆதாரமே சிந்து நதி தான். சிந்து நதியில ஒரு தடவ நமஸ்காரம் பண்ணி குளிச்சுட்டு எழுந்தாலே, நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் போயி சொர்க்கத்துக்கு போயிரும். அந்த அளவுக்கு போயிருவோம் அப்படிங்கிற அளவுக்கு அது புனிதமானது. ஆனா, அது இப்ப முழுசாவே பாகிஸ்தான்ட்ட போயிட்டு, கொஞ்சம் இந்தியாவிலயும் கொஞ்சம் பாகிஸ்தான்ல கூட இல்ல. ஃபுல்லாவே பாகிஸ்தான் பக்கம் இருக்கு. அத நினைக்கும்போதே எங்களுக்கு நெஞ்சு நடுங்குது. அப்படியே பைத்தியம் பிடிக்குது. தலை சுத்தி கீழ விழுற மாரி இருக்கு. அத எங்களால பொறுத்துக்கவே முடியல. அதனால சிந்து நதிய கையோட பேத்துக்கு எடுத்து குடுத்துட்டு வந்து, எங்க நாட்ல குடுத்துருங்க. அத நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். சிந்து நதி எந்த ஒரு காரணத்த கொண்டும் அவிங்க கிட்ட போக்கூடாது. அப்படின்னு இந்து மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இதெல்லாம் சாத்தியம் இல்ல அப்படிங்கிறதுனால, பிரிட்டிஷ் வந்து இத கைவிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே. இன்னும் சில குதிரை வண்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? குதிரை வண்டில இருக்க 2 குதிரை இருக்கா, ஆளுக்கு ஒரு குதிரைய பிரிச்சுக்குவானுங்க. சக்கரத்த ஆளுக்கு ஒரு சக்கரம் பிரிச்சுக்குவானுங்க. அதுல ஒரு ஆரன் இருக்கும். அந்த ஆரன் ஒரே ஒரு ஆரன் தான் இருக்கு. அத யாருக்கு தர்றது அப்படின்னு அடிச்சுக்குவாங்க. சரி பூவா தலைய போட்டு பார்ப்போம். அதுல யாருக்கு யாருக்கு யாரு தலை கேட்கறாங்களோ அவங்களுக்கு விழுந்தா அத எடுத்துக்கலாம். அவைங்க வச்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்றப்ப, இதுல யாரு தலை கேட்கறது அப்படின்னு பிரச்சனை வந்துருச்சு. ஃபர்ஸ்ட்டு ஆரன் யாருக்கு அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஆரன யாருக்கு அப்படின்னு தரலாம் அப்படிங்கிறப்ப, ஹெட் ஆர் டெயில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுல ஹெட் யார் கேட்கறது, டெயில் யார் கேட்கறது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனையே வேணாம்டா அப்படின்ட்டு, கடைசியில அந்த கொ ஹாரன அந்த பிரிட்டிஷ் அதிகாரி எடுத்து போயிட்டாரு. இப்ப அடுத்ததா அரசு அதிகாரிகள பிரிக்க வேண்டியது தான் வேலை இப்ப. ஏன்னா அரசு அதிகாரிகள் ரொம்ப முக்கியம். ஒரு கவர்மெண்ட் செயல்பட அப்படின்னு அப்படின்னா, அதுல ஒர்க் பண்ற மக்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியாவ பிரிக்க போறோம். இந்தியா அப்படின்னா இங்கேயே வேலை பார்த்துரலாம். பாகிஸ்தான் அப்படின்னா மூட்டைய கடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு நீங்க கிளம்ப வேண்டியதுதான். அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ராணுவத்துக்கு வராங்க. இந்தியாவுல அப்ப வந்து மொத்தம் 12,00,000 பேர் ராணுவத்துல இருந்தாங்க. இதுல வந்து இந்துக்கள், முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது. சீக்கியர்கள், முஸ்லிம்கள், இந்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள். அது எல்லாருமே இருந்ததுனால 4 பேர் கிட்டத்தட்ட கலந்திருக்காங்க. அதுவும் மொத்தம் 12,00,000 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டம். ராணுவத்த பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அ மவுண்ட் பேட்டன் என்ன சொல்றாருன்னா, இது என்ன ராணுவத்த பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால 2 பேத்துக்கும் பொதுவாவே ராணுவத்த வச்சுக்கோங்க. இந்த ராணுவம் இந்தியாவுக்காகவும் சண்டை போடும். முஸ்லிம்களுக்காகவும் சண்டை போடும். சாரி பாகிஸ்தானுக்காகவும் சண்டை போடும். பொதுவான ராணுவமா இருக்கட்டுமே தவிர, தனித்தனியா ராணுவம் வேணாம். இத பிரிக்க முடியாது. அப்படின்னு மவுண்ட் பேட்டன் ஜின்னாவுக்கு ஐடியா குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கிற மாரி தெரிஞ்ச ஜின்னா, இல்ல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க எத்தன எத்தன நாளைக்கு வச்சுக்க சொல்றீங்க பொதுவுல? ஒரு 1 வருஷம் இருக்கட்டும். 1 வருஷத்துக்கு அப்புறமா பிரிச்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்றப்ப, இல்ல 1 வருஷம் அப்படிலாம் முடியாது. எங்களுக்கு 2 நாட்டுக்கும் தனித்தனியா ராணுவம் குடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்ப எனக்கு. எனக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள எங்க எங்க பாகிஸ்தான் நாட்டுக்குன்னு தனியா ஒரு ராணுவம் வந்தே ஆகணும். சரிங்களா? அப்படின்னு சொல்றாரு. பிரிக்கிறது கஷ்டம்ப்பா அப்படின்லாம் சொல்றப்ப, இல்ல எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஆகஸ்ட் 15க்குள்ள எங்களுக்கு தனி ராணுவம் ஒண்ணு வேணும். நாங்க தானே தனியா பிரிஞ்சு போறோம். அதனால எங்களுக்கு தனியா ஒரு ராணுவம் இல்லாம எப்படி? ராணுவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தனி நாட்ட பிரிஞ்சு போறது நாங்க நாங்க தான். அவிங்க அப்படியே தான் இருக்க போறாங்க. ஆனா பிரிஞ்சு போறது நாங்க. எங்களுக்கு பாதுகாப்புக்கு ராணுவம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். எங்க எல்லைக்குள்ளார முதல்ல அடி எடுத்து வைக்கிறவங்க ராணுவரா தான் ராணுவத்தாரா தான் இருக்கணுமே தவிர, வேற யாரும் இருக்கக்கூடாது. அதனால ராணுவத்த பிரிச்சு குடுத்துருங்க. அப்படின்னு முடிவு பண்ணதுனால, ராணுவத்தையும் பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடுத்ததா சுதேச மன்னர் பக்கம் வருவோம். கிட்டத்தட்ட 565 சமஸ்தானங்கள் இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப இருந்துச்சு. அதனால அதையும் பிரிச்சு குடுக்கணும். அதாவது அவிங்க வந்து சுதந்திரமா இருப்பாங்க. இருந்தாலும் பிரிட்டிஷோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க.
நேரடியாக பிரிட்டிஷ் அவங்க கட்டுப்பாட்டு கீழே அந்த இல்லை அப்படின்னாலும் பிரிட்டிஷோட ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் அவங்க இருப்பாங்க. ஆனால் முடிவுகளை அவங்க எடுத்துக்கலாம். அப்படிங்கிறதுனால அப்போ சுதந்திரம் தரப்போகிறப்ப ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா, நம்ம இந்த ஒப்பந்தம் போட்டிருக்கோம்ல, அவங்கள்ட்டலாம் நம்மளே இருந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக யாரெல்லாம் எந்த இதெல்லாம் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கோமோ அதுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுத்துடலாம். நம்ம ஒப்பந்தம் போட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் அப்புறமா சுதந்திரம் கொடுத்துக்கலாம். இல்லை இங்கேயே தங்கியிருக்கலாம் அப்படின்னு தான் பிரிட்டிஷ் ஃபஸ்ட்டு நினச்சாங்க. இல்லை சுதந்திரம் தரதுன்னு முடிவாயிருச்சு. மொத்தமாக சுதந்திரம் தந்துட்டு போயிடலாம். இனிமேல் இங்கே ஸ்டே பண்ணுற வேலையே வேணாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த முயற்சியிலேருந்து பின் வாங்கி மொத்தமாக சுதந்திரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சமஸ்தானத்தில் ஒரு விண்ணப்பம் கொடுத்துருவாங்க. அந்த விண்ணப்பத்தெல்லாம் பெற்றுத்தர பொறுப்பை யார் ஏற்றுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் தான். ஆக்சுவலாக மாநில விவகாரத்தெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த வல்லபாய் பட்டேல் தான் எனக்கு மன்னர்களை பிடிச்சிட்டு வந்து கொடுக்க வேண்டியது உங்கள் வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மன்னர்கள் எல்லாத்தையும் இந்தியாவோட இணைக்கிற பொறுப்பை மவுண்ட் பேட்டன் பார்த்துக்கிட்டு இருந்தார். நேரு மவுண்ட் பேட்டன் சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக அறிவிக்க அப்படின்னு சொல்லிட்டார். நேரு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டனை சுதந்திர இந்தியாவோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் நீங்கள் தான், அதனால் உங்களுக்கு தோன்றதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மவுண்ட் பேட்டன் ஒத்துக்கிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஜின்னா, ஓ இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் சுதந்திரத்துக்கு அப்புறம் நீங்களே தான் இருக்க போகிறீங்களா, சரி இருந்துக்கோங்க, இந்தியா தானே நீங்கள் இருந்துக்கோங்க, பட் பாகிஸ்தானோட முதல் கவர்னர் ஜெனரல் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மவுண்ட் பேட்டன் இருந்துக்கிட்டு, நீங்கள் பிரதமராக பதவி ஏற்றுக்க போகிறீங்கன்னு நினச்சேன், நீங்கள் பிரதமராக பதவி ஏற்றுக்கலையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இளையக்கத்து அலிகான் தான் பிரதமராக பதவி ஏற்றுக்க போகிறாரு, பட்டு பிரதமர் எனக்கு கீழே தான் வருவார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பிரதமர் கீழே தான் கவர்னர் ஜெனரல் இருக்கணும். பட் என்னோட பாகிஸ்தான் நாட்டில் கவர்னர் ஜெனரல் அதாவது எனக்கு கீழே தான் பிரதமரே வருவார் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடுறாங்க. இப்போ இந்தியாவோட எல்லைகளெல்லாம் பிரிக்கணும். கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பிரித்தாச்சு. அடுத்ததாக பிரிக்க வேண்டியது இந்தியாவோட எல்லையை தான். அதனால் 1947 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா சர் ராட்க்ளிஃபே இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிக்கிற பொறுப்பை அவர்கிட்ட கொடுக்குறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்க்ளிஃப். நேரு ஜின்னா 2 பேருமே இதை ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் இந்துவோ முஸ்லீமோ கிடையாது, சரிங்களா? அதனால் யாருக்கும் ஒருதலை பட்சமாக இருக்க முடியாது. இப்போ இந்துவாக இருந்தால் இந்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியா பற்றி எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வக்கீல், சட்டம் நல்லா தெரியும். அப்புறம் இந்தியா பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது, சட்டம் நல்லா தெரியும், இந்தியா பற்றி எதுவுமே தெரியாது. இந்த 2 காரணத்தினால அவரை நியமிச்சாங்க. டேபிளில் இந்தியாவோட மேப்பை போட்டு பார்த்து வச்சுட்டு அவர் ஒவ்வொன்றா பார்க்குறாரு. ஓ இதான் வங்காளமா, இதான் பஞ்சாப்பா, இதான் கராச்சியா, டெல்லி எங்கே இருக்குது, இதான் டெல்லியா, பம்பாய் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது அப்போல்லாம் கேட்குறாரு. இன்னும் சில பேர் இன்னும் சில ஊரோட பேர்கள்லாம் அவரோட வாய்க்கில் நுழையவே இல்லை. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ராட்க்ளிஃப். ஆனால் அவர் நினச்சார், நம்ம வேலை இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலையா, போய் பார்க்க போகிறோம், எந்த இடத்துல முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்களோ அது பாகிஸ்தான் பிரித்து தர போகிறோம், எங்கெல்லாம் இந்துக்கள் அதிகமாக இருக்க போகிறோம்ல அது இந்தியாவும் தர சொல்ல போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் அந்த மேப்பை பார்க்குறப்ப அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய நாட்டை சீக்கிரமாக பிரித்து தர முடியாது. அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திரம் தரப்போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டை ஆகஸ்ட் 15க்குள்ளார பிரித்து தர முடியாது அப்படின்னு ராட்க்ளிஃப் நல்லா தெரிஞ்சு போச்சு. இதை போய் ராட்க்ளிஃப் மவுண்ட் பேட்டன்கிட்ட சொல்கிறாரு. ஐயா சார், நீங்கள் சொன்ன மாதிரி பிரிச்சிடலாம், ஆனால் இவ்வளோ பெரிய நாட்டை நீங்கள் சொன்ன சதவீதெல்லாம் பிரிக்கிறது கஷ்டம், நான் அடித்து சொல்லுவேன், என்னால் பிரிக்க முடியாது, சொன்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐயா தலையே போனாலும் சரி நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு தடையாவது இந்தியா ஃபுல்லாக போகணும், அங்கே மக்கள்கிட்ட கேட்கணும், சுற்றி பார்க்கணும், இப்போல்லாம் பண்ணால் தான் இந்தியாவை இவ்வளோ பெரிய நாட்டை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்பல, அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், சும்மா இங்கே இருக்க மேப்பை வச்சு பிரித்து கொடுத்துட்டு போவாங்க அப்படி சொல்கிறப்ப, என்னோடய வேலை நான் கரெக்டாக பண்ண தேவையில்லையா, நீங்கள் விசாட்டில் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படி சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், நீங்கள் விசாட்டில் அங்கே இருக்க மேப் இருக்குல்ல, இதில் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு தோணுற இடத்துல பிரித்து கொடுத்துட்டு போங்க அப்படியே சொல்கிறாரு. அதுக்கு ராட்க்ளிஃப் இருந்துக்கிட்டு, இதனால் ஃப்யூச்சரில் பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உங்களை நாங்களோ கடவுளோ இந்திய மக்களோ யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவை ஜூன் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே இந்தியா பாகிஸ்தானாலே பிரித்து கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை, இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப,
நேருவையும் ஜின்னாவையும் மவுண்ட் பேட்டன் கூப்பிட்றாரு. அவர் ராட்கிளிஃப் ஆகஸ்ட் 15 2 பேர்த்தோட எல்லையும் பிரிச்சு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தேதி கொடுத்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக பிரித்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எது முக்கியம், சீக்கிரமாக பிரித்து கொடுக்கறது முக்கியமா, கரெக்டாக பிரித்து கொடுக்கறது முக்கியம் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு ஆகஸ்ட் 15 தேதி தான் முக்கியம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எது பிரித்து கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட மவுண்ட் பேட்டன், நேரு, ஜின்னா எல்லாருமே புதுவிதமாக இருக்கிறாங்க. என்னென்னா ஆகஸ்ட் 15 நாங்கள் சொல்லிட்டோம், அதுக்கு முன்னாடி எதையாவது பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ராட்கிளிஃப் கிட்ட எல்லாரும். இப்போ இந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன், ஆகஸ்ட் 15 நடுராத்தில் கொண்டாடினாங்க அப்படின்ட்டு. ஜோசியக்காரங்க கிரகங்களோட சேர்க்கை சரியில்லை, அதனால் ஆகஸ்ட் 14 நடுராத்தில் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்ததாக இப்போ இந்தியாவுக்கு ஒரு தேசிய கொடியை வடிவமைக்கணும்ல, அப்படிங்கிறப்ப அந்த தேசிய கொடியை வடிவமைக்கிற பணி மூலமாக நடந்துகிட்ருக்குது. மொத்தம் 3 வண்ணம் வச்சுக்கலாம். இடையில ராட்டை சக்கரம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தியோட ஞாபகமாக வச்சுக்கலாம். காந்தி எப்போ பார்த்தா ராட்டை சக்கரத்தை சுற்றிட்டே இருப்பார், அதனால் அவரோட ஞாபகமாக நடுவில் ராட்டை சக்கரத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்த நிறைய பேர் இதுக்கு எதுக்குறாங்க. ராட்டை சக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப பழமையானது, இது வந்து பழசெல்லாம் கொண்டு வந்து இதுக்கு இப்போ வைக்கிறீங்க, இந்தியா ஒரு புதிய கண்ட்ரியாக மாறப்போகுது, புது நாடாக உதயமாக போகுது, அதனால் புதுசாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக சக்கரத்தை நடுவில் வச்சுட்டாங்க. அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 560 சமஸ்தானங்கள் இருந்துச்சா, அவங்களுக்குலாம் 2 ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்று நீங்களாம் இந்தியாவோட சேரணும், இல்லை பாகிஸ்தானோட சேரணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை நாங்கள் இந்தியாவோடய சேரல, பாகிஸ்தானோடய சேரல, நாங்கள் தனியாக சுதந்திர நாடாக இருந்துக்கிறோம், எங்களால் தனியாக சுதந்திரமாக இருந்து ஒரு நாட்டை மேலே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிரிட்டிஷோட தான் ஒப்பந்தம் போட்டிருந்தே தவிர இந்தியாவோட ஒப்பந்தம் போட கிடையாது. பிரிட்டிஷ் என்ன திடீர்னு எங்களை இந்தியாவோட சேர சொல்கிறீங்க, இப்போல்லாம் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம், நாங்கள் சுதந்திர நாடாக எங்களை அறிவிச்சிருங்க அப்படின்னு பிரிட்டிஷ்கள் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு பிரிட்டிஷ் கிட்டத்தட்ட லைட்டாக மன இறங்கி வர மாதிரி தான் தெரிஞ்சது. இதை பார்த்துட்டு இருந்த காங்கிரஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆல்ரெடி பாகிஸ்தானை பிரித்து கொடுத்துட்டு போயிட்டீங்க, இன்னும் இருக்கிற சமஸ்தானையும் எங்கள்கிட்ட பிடிக்கிட்டு போயிட்டு சுதந்திரமாக அறிவிச்சிட்டிங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு நாடாக இல்லாமல் துண்டு துண்டாக அங்கங்கன்னு இருக்கும், அப்புறம் எங்களால் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாது, அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எப்படியாவது இருக்கிற சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் இந்த கூட இணைச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பிரிட்டிஷ்ன்னு இருக்குல்ல, பிரிட்டிஷு கீழ் நாங்கள் இருப்போம் அப்படின்னு பேர் போட்டிருக்கீங்களா ஒப்பந்தத்தில், அந்த இடத்துல எங்கெல்லாம் பிரிட்டிஷ்ன்னு இருக்கோ அந்த இடத்துல இந்தியான்னு பேரை போட்டுருங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சுதந்திரமான உரிமை கொடுத்துட்றோம், கிட்டத்தட்ட உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த சமஸ்தானங்கள்லாம் இப்போ இந்தியாவுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு ஒப்பந்தத்தில் மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மவுண்ட் பேட்டன் ஓகே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்தியாவோட வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் இருக்கிறதுனால, ஏன்னா மவுண்ட் பேட்டன் தான் இந்த பொறுப்பெடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு, சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் இந்தியாவோட இணைக்கிற பொறுப்பெல்லாம், அதனால் அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும், வைஸ்ராய் சொன்னால் கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையெல்லாம் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு காங்கிரஸும் நேருவும் ஜின்னாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ அப்படியே ஆப்போசிட்டு, அதை நினச்சது மாதிரி நடக்கவே இல்லை. ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு விதமாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு தட்டி கழிச்சிட்டே இருந்தாங்க. மவுண்ட் பேட்டன் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்தியாவுடைய பாகிஸ்தானையும் ஏதாவது ஒன்றில் இணைஞ்சதாக ஆகணும், உங்களுக்கு சுயாட்சி உரிமை நாங்கள் வழங்கப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வன்முறையாக இருக்குது, கலவரமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. டெல்லி, கல்கத்தா, பஞ்சாப் மாதிரி பெரிய நகரங்களையே திண்டாட்டத்தில் ஆடிட்டு இருக்கு, ஊசலாடிட்டு இருக்கு. உங்களால் ஒரு தனி நாடாவோ தனி சுயாட்சியான நாடாவோ இருக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நாங்கள் எங்களோட படைகளெல்லாம் பின்வாங்கிக்கோம், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கலை வரும், நாங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டு உங்களை காப்பாற்ற வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நான் உங்களுக்கு தர அறிவுரை மட்டும் கிடையாது, உங்களுக்கு தர எச்சரிக்கையும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நேருவும் பட்டேல் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் பாகிஸ்தான் கூட இந்தியா கூட இணைய மறுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இன்னையிலிருந்து இந்தியாவோட எதிரிகள், அவங்கள இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் நீங்கள் போர் புரிஞ்சு நாங்கள் உங்களோட இணைச்சிக்குவோம் அப்படிலாம் மிரட்டெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் சில மன்னர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இணைய ஆரம்பிக்கிறாங்க. போவால் நவாப்பை நேரில் சந்திச்சு பேசினார் மவுண்ட் பேட்டன். பேசின கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நவாப்பு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தார். இதே மாதிரி நிறைய மன்னர்கிட்ட போய் மவுண்ட் பேட்டன் கையெழுத்து வாங்குறது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. போவார், ஒப்பந்தத்தை நீட்டுவார் மவுண்ட் பேட்டன்னு, கையெழுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேள்விப்பட்ட சமஸ்தானங்கள்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாக பிரிட்டிஷ் டைரெக்டாக முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க.
இதெல்லாம் கேள்விப்பட்ட சர்ச்சில் எதிர்க்கட்சி வேற சொல்லவா வேணும், என்ன ஹிட்லர் மாதிரி செயல்பட்டுட்டு இருக்காரு, ரொம்ப மூர்க்கத்தனமா நடந்துட்டு இருக்கிறாரு, சும்மா போறாரு, கையெழுத்த வாங்குறாரு, இந்தியாவோட இணைக்கிறாரு, இதெல்லாம் எப்படி ஒரு சுதந்திரமான நாட்டுக்கு செய்ய வேண்டிய இதுதான் வேலை தானே அது, அப்படின்லாம் சர்ச்சில் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. எந்த சமஸ்தானத்தை எதோட இணைக்கணும் அப்படிங்கிறத நேரு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த நியமிச்சார். ஒன்று பட்டேல், ஒன்று விபி மேனன். இந்த 2 பேர்த்தையும் சமஸ்தானங்களை கொண்டு வந்து சேர்க்கிற வேலை மவுண்ட் பேட்டனோடது. எந்த சமஸ்தானத்தை எதோட இணைக்கணும் அப்படிங்கிறது வல்லபாய் பட்டேல், விபி மேனனோட பொறுப்பு. இந்த பட்டேல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, சில வித்தியாசமான ட்ரிக்லாம் பயன்படுத்தினார். நீங்கள் பிரிட்டன்கிட்ட அனுபவிச்ச எல்லா சலுகையும் எங்ககிட்டயும் அனுபவிக்கலாம். பிரிட்டனுக்கு பதிலாக நாங்கள் இருக்கோம், எங்க கூட நீங்கள் ஒப்பந்தம் போட்டுக்க போகிறீங்க, சரிங்களா? அவ்வளோதானே தவிர இந்திய அரசு உங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் வழங்கும், எல்லா சலுகைகளையும் வழங்கும், உங்கள் சமஸ்தானத்தை நீங்களே ஆட்சி பண்ணிக்கலாம், சரிங்களா? நாங்கள் அதுக்கு ஒரு பாதுகாப்பு அடையாளம் மாதிரி இருப்போமே தவிர நாங்கள் எந்த ஒரு காரணத்துக்கொட்டும் உங்களை வந்து ஆக்கிரமிக்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையா தனித்தனி ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு. ஒரு சில சமஸ்தானங்களுக்கு முழுசாக சுதந்திரம் கொடுத்துருவாங்க, நீங்கள் எல்லாமே நீங்கள் தான், நாங்கள் ஒரு பேச்சுக்கு மட்டும் உன் பத்திரம் இந்தியான்னு பேர் இருக்கும் அப்படிம்பாங்க. சில பேர் உங்களுக்கு பாதி உரிமை எங்களுக்கு பாதி உரிமை அப்படின்னு சில சலுகை இருக்கும். ஒரு சிலருக்கு அரசர் நீங்கள் தான், மற்றபடி எல்லாமே நாங்கள் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த அந்த அரசர் எப்படி ஒத்து போறாரோ, அந்த சமஸ்தானம் எவ்வளோ பெருசோ சிறுசோ அதை வச்சு சில சலுகைகள் ஒப்பந்தங்கள்லாம் முடிவு பண்ணாங்க. பட்டேல் ஒருபடி மேலே போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, சில சமஸ்தானங்கள் பாகிஸ்தானோட போக போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை என்ன பண்ணாருன்னா, இந்த பாகிஸ்தானோட சேர போகிறோம்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த சமஸ்தானங்கள்கிட்டலாம் போய் நாங்கள் பிரிட்டிஷ் வழங்கினதை விட அதிகமான அதிகாரங்களையும் சலுகைகளையும் எங்களுக்கு வழங்குறோம், நீங்கள் எங்கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்லாம் பட்டேல் சேர்க்க ஆரம்பிச்சார் சமஸ்தான தளத்தையும். இதை கேள்விப்பட்ட ஜின்னா, என்ன இருக்கிற எல்லா சமஸ்தானத்தையும் இந்தியாவோட இணைச்சிடுறாங்க போலயே, நமக்கு எதுவுமே தரமாட்டாங்க போலயே அப்படின்னு அவருக்கு பயம் வந்துச்சு. அதனால என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, ஜோத்பூர் மன்னர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் நேரில் பார்த்து பேசினாரு ஜின்னா. அவர்கிட்ட ஒரு வெள்ளைத்தாளை கையில் கொடுத்து, இந்தாங்க உங்களுக்கு இதில் என்னென்ன சலுகைகள் வேணுமோ, என்னென்ன அதிகாரம் வேணுமோ எல்லாத்தையும் எழுதிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு நீங்கள் தான் ராஜா. வழக்கம் போல் அந்த ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் கூட நீங்கள் இருக்க போறீங்க, அவ்வளோதானே தவிர உங்களுக்கு தேவையான என்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த சீட்டில் எழுதி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஈபி மேனன், ஆஹா பாகிஸ்தான் கூட சேர்ந்தவர் போலையா வைங்க அப்படிங்கிற பயத்தில் டைரெக்டாக அந்த ஜோத்பூர் மன்னரை கையோட கூட்டிகிட்டு போய் மவுண்ட் பேட்டன் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் பேட்டன் ஜோத்பூர் மன்னர்கிட்ட கேட்குறாரு, ஐயா அரசரே, நீங்கள் பாகிஸ்தான் கூட சேரணும்னு விருப்பப்படுறேன்னு நினைக்கிறேன், ஆனால் அங்கே இருக்கிற அதிகமான மக்கள் எல்லாமே இந்து மக்கள் தான், இந்து மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்த போய் நீங்கள் எப்படி பாகிஸ்தான் கூட சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒழுங்காக இந்தியாவோட இணைஞ்சிருங்க, இந்தியாவோட இணைஞ்சா உங்களுக்கு எல்லா தேவையான எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்து எந்திரிச்சு போன உடனே விபி மேனன் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து நீட்டுறாரு. ஒப்பந்தத்தை எடுத்து நீட்டினோடனே அந்த ஜோத்பூர் மன்னர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேனாவை எடுக்கிறாரு. பேனாவை எடுத்து கையெழுத்து போடுறதுக்கு பதிலாக விபி மேனன் நெத்தியில் வச்சு அழுத்துறாரு. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா தோட்டா இருந்திருக்கு. ஆக்சுவலாக அதாவது பேனாக்குள்ளே தோட்டா வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்ட உடனே, அதாவது இந்த ஒரு மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு மவுண்ட் பேட்டன் வந்து உடனே இதை பார்க்குறாரு. உடனே ஜோத்பூர் மன்னரை சமாதானப்படுத்தி அமைதியாக உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. நீங்கள் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி மவுண்ட் பேட்டன் சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் மவுண்ட் பேட்டன் ரொம்ப சமாதானப்படுத்தி என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ரொம்ப சோகமாக ஆத்தமாக அழுதுகிட்டே இந்தியாவோட சேர்றதுக்கு கையெழுத்து போட்டார். சரி, அடுத்ததான் இன்னொரு மன்னர் கையெழுத்து போட்ட உடனேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். இன்னொரு மன்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட்ட அடுத்த செகண்டே கதறி கறங்கி குலுங்கி அடித்து என்னோட வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், என் வாழ்க்கையை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் குலுங்கி ரொம்ப அழுது மனசுடைஞ்சு போய் அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாரு. இந்த மாதிரி நிறைய தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்ணி தான் நிறைய சமஸ்தானங்களோட இந்தியாவோட இணைச்சாங்க. ஆனால் கடைசி வரலையுமே ஒரு 3 மன்னர்கள் நாங்கள் இந்தியாவோட சேர போகிறதில்ல, பாகிஸ்தானோட சேர போகிறதில்ல, நாங்கள் தனி நாடாக நின்று சுதந்திர நாடாக நின்று வளர்ந்து காட்டுவோம், நாங்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்தியாவுடைய பாகிஸ்தானோடைய சேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் நிஜாம் தான். ஹைதராபாத் தான், என்னோட அதிகாரத்தை என்னால் விட்டு தர முடியாது, நான் சுதந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், எங்களால் எங்கள் நாட்டை சிறப்பாக நடத்த முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகீஸ்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும்
1961 வரையும் சில பகுதிகள் போர்ச்சுகீஸ்ட தான் இருந்துச்சு. சரிங்களா? அதில் போர்ச்சுகீஸ்ட இருந்த முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. அந்த கோவாவை எங்களுக்கு விலைக்கோ லீஸுக்கோ எங்களுக்கு கொடுங்க. கடல் வழியா வர்த்தகம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நாங்க தனி நாடா இருந்து வளர்ந்த காட்டுறோம். அப்படிலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப சொல்லுறது தான், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தாலுமே பிரிட்டன் இன்னும் சில போர்ச்சுகீஸ்லாம் சில பகுதிகள் ஆட்சி செஞ்சுட்டே இருந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள் சில பகுதியில இருந்தாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் சில பகுதியில் இருந்துட்டே தான் இருந்தாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் அடைஞ்சுச்சு. இன்னும் சொல்லப்போனா 1961ல போர்ச்சுகீஸ் போறப்ப தான் கோவாவையே இந்தியாவோட இணைச்சாங்க. 82,000 சதுர மைல் கிலோமீட்டர் கொண்ட பிரதேசம் அது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். எத்தனை? 82,000 சதுர மைல்கள் கொண்டது தான் ஹைதராபாத். 17 மில்லியன் மக்கள் அது அப்ப இருந்தாங்க சுதந்திரம் வாங்குற டைம்ல. அதில் 87% மக்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்துக்கள் தான். ஆனால் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மன்னர் உஸ்மான் அலி கான். அதாவது இருக்கிற எல்லாருமே ஹிந்து மக்கள். அதை ஆட்சி செய்கிற மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மன்னர் உஸ்மான் அலி கான். இந்த ஜூன் 3 மவுண்ட் திட்டம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திட்டம் அறிவிச்ச கொஞ்ச நாள்லயே இந்த ஹைதராபாத்தோட நிஜாம் இருக்காருல்ல உஸ்மான் அலி கான், அவரும் ஒரு பிரகடனம் பண்றாரு. எப்படின்னா, பிரிட்டிஷ் போன அப்புறம் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரம் பெற்ற தனி நாடா ஆயிரும். அதுக்கப்புறம் இது இந்தியா கூடயும் சேராது, பாகிஸ்தான் கூடயும் சேராது. இது தனி நாடா இருக்கும். தனி நாடா இருந்து இந்தியாவோடவும் பாகிஸ்தானோடையும் வளர்ச்சியடைந்த நாடா நான் மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆக்சுவலா இந்தியாவும் எதிர்க்குது. இப்போ ஃபர்ஸ்ட் நாடு 3 நாடு சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத், 2வது எதுன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர். அப்போ காஷ்மீரோட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசிங். அவரும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடலை. இப்போ ஹைதராபாத்தில் சொன்னேன்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஹைதராபாத்தில் என்ன சொன்னேன், மக்கள் எல்லாருமே ஹிந்து, ஆனால் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் மன்னர். காஷ்மீரில் மக்கள் அதிகமான மக்கள் முஸ்லீம் தான். கிட்டத்தட்ட 90% மக்கள் முஸ்லீம் தான். ஆனால் மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து மன்னர். நாங்களும் இந்தியாவோடவும் பாகிஸ்தானோட சேர மாட்டோம். நாங்களும் தனி நாடாக இருந்துக்கிறோம். நாங்கள் சுதந்திர நாடாகவே இருந்துக்கிறோம். எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹரிசிங் கிட்ட மவுண்ட் பேட்டன் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு. ஏன்னா இந்தியாவும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, பாகிஸ்தானும் உங்கள் பக்கத்தில் இருக்குது. எப்போ வேணாலும் 2 நாடுமே உங்கள் மேலே போர் தொடுக்கலாம். போர் தொடுக்கறதுனால ஒரு அமைதியில்லாத நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாரும் முஸ்லீம் மக்கள். அட்லீஸ்ட் பாகிஸ்தான் கூட தான் நீங்கள் சேர்ந்துக்குவாங்க. இல்லை பாகிஸ்தான் கூட உங்களுக்கு சேர விருப்பம் இல்லைன்னா இந்தியா கூட சேர்ந்துருங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நாட்டோட சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல ஆட்சி ஏற்படுத்த முடியும். ஏன்னா 2 பேர் நாட்டுக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்படிங்கிறனால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏதாவது ஒரு நாட்டோட இணைஞ்சிக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கு ஹரிசிங் ஒத்துக்கவே இல்லை. மேபி அன்னைக்கு ஹரிசிங் ஏதாவது ஒரு நாட்டோட இணைஞ்சிருந்தாருன்னா மேபி அது பிரச்சனை இல்லாமல் நீங்கள் காஷ்மீர் வந்து சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அது அவர் அன்னைக்கு ஃபஸ்ட்டு இணையாமல் விட்டதுனால தான் காஷ்மீர் வந்து இன்றைக்கும் பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாத உண்மை தான். இப்போ 2 பேரை சொல்லியாச்சு. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத் நவாப். அவர் ஃபஸ்ட்டு நானும் யார் கூடயும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் 3வதா நான் பாகிஸ்தான் கூட சேர போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்டால் மவுண்ட் பேட்டன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, பாகிஸ்தான் எங்கே இருக்குது, உங்கள் எல்லைக்கும் பாகிஸ்தான் எல்லைக்கும் துளி கூட சம்மந்தம் கிடையாது. உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏன்னு வச்சா கூட எட்டாது. நீங்கள் எப்படி பாகிஸ்தானோட சேர முடியும்? நீங்கள் பாகிஸ்தானோட சேர்றதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பாகிஸ்தான் கூட சேரவே முடியாது. நீங்கள் இந்தியாவோட சேர்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் கடல் வழியாக பாகிஸ்தானோட தொடர்பு வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கூட தான் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஜுனாகத் சில பகுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஜுனாகத்தில் இருக்க சில பகுதிகள், அந்த 2 பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மங்ரோல், பப்பாரியாவட். இந்த 2 பகுதி மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் இந்தியாவோட தான் சேருவோம், எங்களை இந்தியாவோட இணைச்சிக்கோங்க அப்படின்னு இந்திய அரசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நவாப் அந்த ஜுனாகத் பகுதியில் ஆட்சியில் இருக்கும்போதே, ஜுனாகத்ங்கிறது ஒரு பெரிய இது, அதில் சில 2 பகுதிகள் மங்ரோல் மற்றும் பப்பாரியாவட், இந்த இது 2ம் எங்களை இந்தியாவோட இணைச்சிக்கோங்க அப்படின்னு நேரடியாகவே இந்திய அரசாங்கத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஜுனாகத்தோட நவாப் நேரடியாக அந்த படைகளை கொண்டு போய் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாரு. நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் தானே நீங்கள் சுதந்திரமாக போய் இந்திய அரசாங்கத்தை முறையிடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதாண்டா நமக்கு சான்ஸு அப்படின்னு இந்தியாவோட இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக போய் அந்த ஜுனாகத் பகுதியை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு ஜுனாகத்தை ஃபுல்லாக கைப்பற்றிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி கைப்பற்றதுக்கு முக்கியமான காரணமாக எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு போகிற பஸ்ஸு, ரயில்வே ட்ராக்கு,
எரிபொருள், தபால் தலை இது எல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. விமான போக்குவரத்து எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அப்படியே இதை தொடர்பற்று கடந்துச்சு. தொடர்பற்று கடந்ததுனால வெளி உலகத்தோட என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் இருக்க காரணத்தினால ஈஸியாக ஆக்கிரமிச்சு சுற்றி வளைச்சு அந்த பகுதியை கைப்பற்றிட்டாங்க. ஜுனாகத் மன்னரும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாரு. அந்த பகுதியை இந்தியாவோட இணைச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இது வரலையும் போதும். அடுத்த எபிசோடில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியா சுதந்திரம் வாங்குறப்ப அப்படியே சந்தோஷமாக கலர் பொடி பூசிக்கிட்டு ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்திய கொடி ஜாலியாக ஏற்றிக்கிட்டு சந்தோஷமான நாளாக இல்லை. அன்னைக்கு எவ்வளோ பெரிய கலவரங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எந்தெந்த கலவரங்கள் வெடித்து எத்தனை பேர் இறந்தாங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, பிணத்துக்கு மேலே நின்று எப்படி சுதந்திரத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி அதுதான் ஃபைனல் எபிசோடாக நான் சொல்ல போகிறேன். அதுதான் ஃபைனல் எபிசோடாக வரும். ஃபைனல் எபிசோடை கேளுங்க, இந்த எபிசோடையும் கேளுங்க. இதுவரையிலையும் நான் உங்களோட இணைஞ்சிருந்தது எஜி ஷூகா. இது உங்கள் சினிமா பாட்காஸ்ட். தேங்க்யூ. பாய்.